கவனமான ஒரு வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பார்ப்பதற்கு பயப்படாதவர்கள், ஆண்டவரோடு பேசுவதற்கு பயப்படாதவர்கள், அவர் கொடுத்த அந்த கிருபையை, தேவனோடு பேசுகிற கிருபை, ஜெபம் என்கிற கிருபை, வேதம் வாசிக்கிற தெய்வ பிரசன்னம் என்கிற கிருபை, அல்லேலூயா, அடுத்தவர்களுக்கு சாட்சியாய் வாழ்கிற கிருபை, அதை இழந்தார்கள். நாம் இந்த வசனத்தை படிக்கும் போது அவர்கள் அத்தியிலர்களை, உலகத்தில் உள்ள ஒரு ஆடையை அவர்கள் தரிக்கிறார்கள். தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆடையை இழந்தார்கள். வாலிப சகோதரா, நீ இழந்த ஆடையை கொடுக்கும்படியாய், நீ இழந்த பிரசனத்தை கொடுக்கும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை படித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் இழந்த இந்த கிரீடத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் கொடுக்கும்படியாய் வந்தார். ஆண்டவரோடு பேசுகிறவர்கள், ஆண்டவரோடு ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை பார்க்கிறவர்கள், அவருக்காக உழைக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். கிரீடத்தை இழந்து போனார்கள், ரட்சிப்பை இழந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அபிஷேகத்தை இழந்து போனார்கள், கிருபைகளை இழந்து போனார்கள். உனக்காக தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கழுத்து வேதனை, திரும்ப முடியாது. அந்த வேதனையிலிருந்து என் ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பாவம் உன்னை பிரித்து போடும், பாவம் உனக்கு மரண தண்டனையை கொடுக்கும். ஆதலால் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் கடந்து வா. அல்லேலூயா.